happy birthday, Jabez. Like, I just wanted to take a moment to tell you like how much great you are. So basically, like every time some days I don't come to church, so those days you always like ask my dad like, where's Jason, why he did not come. So you like always check up on me and you always have some concern for me, and that just shows how genuine and like how much you care about me as a friend. And we've had so many memories like from playing football or just laughing and having fun together, and I had all those great memories just because of you. You're like very considerate, you're emotional and very caring, and you're just overall just a great friend, and I'm just very happy that you're part of my life. And I wanted to say a happy birthday to you. May God bless you. Have a nice day. Hi Jabez, many more happy returns of the day. உன்னை பற்றி ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ண ஒரு 2 விஷயம், அதை நான் ஃபாலோ பண்ணுற 2 விஷயம், அது என்னோடய லைஃபாகவே அந்த 2 விஷயமும் மாறியிருக்கு. அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஏதோ வந்து என்னோடய வேட்டைங்கிறதுனால ஹைப் பண்ணி பேசணும் அப்படின்னு இன்டென்ஷன் கிடையாது. உண்மையிலேயே அது என்னோடய லைஃபாக மாறியிருக்கு. ஒரு நாள் நம்ம சிடி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது வசந்த் வந்து ஜீசஸாக மேக்கப் போட்டிருந்தார். அப்போ நீங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தீங்க. ஹான்சல் இந்த பசங்கள்லாம் வந்து அவர் உண்மையான ஜீசஸ்னே நம்பிட்டாங்க. அப்போ எல்லோரும் அவர்கிட்ட போய் நீங்கள் ஜீசஸ் தானே, எங்களுக்கு சாக்லேட் கொடுங்க, எங்களை வந்து பறக்க வைங்க, எங்களுக்கு ரெக்க உண்டு பண்ணுங்க அப்போல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீ பார்த்துட்டு உடனே வேகமாக ஓடி போய் சாமை வந்து கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அவன் வந்து கொஞ்சம் நடப்பான். மெதுவாக அவன் வந்து படியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து அந்த வேஷம் போட்டிருந்த ஜீசஸ் வசந்த் வந்து ஜீசஸ் வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து வசந்தமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அதை பார்த்துட்டு இருந்த நானுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா இதான் அவனுக்குன்னு எதுவுமே கேட்காம நோட்டீஸ் பண்ணி போய் இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து ஹீல் பண்ண சொல்கிறானே அப்படிங்கிறது வந்து அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போ 2வது விஷயம், உங்கள் வீடு வந்து ஷிஃப்டிங்காக நான் ஒரு நாள் வந்திருந்தோம் பிரதர்ஸ் எல்லாருமே. அப்போ என் ஃபோனை வந்து ஃபோன் கேட்டவும் என்னன்னா பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க, என்ன பாஸ்வேர்டு கேட்டவும் நான் பாஸ்வேர்டு போட்டு கொடுத்தேன். அப்போ நீ என்கிட்ட கேட்டேன் எதுக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டிருக்கீங்க. இல்லை லாக்குக்கு தான், ப்ரைவசிக்கு தான். இல்லை ப்ரைவசின்னு எங்கள் வீட்டிலலாம் எதுவுமே கிடையாது, எங்கள் ஃபோனில் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும், யார் வேணால் ஃபோனாக யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஹைட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நம்ம ஏதோ ஹைட் பண்ணுறதுனால தான் ஃபோனை வந்து பாஸ்வேர்ட் போடுறோம் கரெக்டாக. இப்போ ஃபோனில் எதுவுமே இல்லை, ஓப்பனாக இருக்குது, நம்ம எதுவுமே தவறு செய்யலை அப்படின்னா ஃபோனை வந்து நம்ம பாஸ்வேர்டில் வைக்கிறது தப்பே கிடையாதுல்ல, நம்ம ஃபோன் நம்மள்கிட்ட தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ அன்னையிலேருந்து நான் வந்து பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணேன். இன்ன வரைக்கும் என் ஃபோனில் பாஸ்வேர்டே கிடையாது, யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், ஃபோனுமே ஃப்ரீயாக இருக்குது. இந்த 2 விஷயம் நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது. அகெயின் ஹாப்பி பர்த்டே. First of all, happy birthday Jabez. You are a good friend to me and a spiritual brother. I have learned many things from you, like being positive, being carefree and not worrying. You are overall a very cheerful person. Happy birthday Jabez. May God bless you and He will guide you all the way through your life. Hello Jabez, many more happy returns of the day. May God bless you. So I've been with you for 15 years. You've been a great friend of mine. We created some wonderful memories together. Study well. This day is all yours. Have fun. May this day be filled with great joy and happiness. Again, happy birthday. Happy birthday, Jabez. God bless you. Sorry.